கொளத்தூர் தொகுதி பெரியார் நகரில் சமூக போராளி பெரியாருடைய பெயரில் அமைந்திருக்கிற இந்த மருத்துவமனை சிறப்பு மருத்துவமனை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே திறந்து வைத்தார்கள். அன்றைய மறுதினமிருந்தே இந்த மருத்துவமனை பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. பொதுப்பணித்துறையின் சார்பாக இந்த கட்டிடங்களை கட்டி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து பராமரிப்பு பணிகளையும் பொதுப்பணித்துறை மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் உரிய நேரத்திலே பொறியாளர்கள் வருகிறார்களா, பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து ஈடுபடுகளா என்பதை ஆய்வு செய்வதற்காக நானும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் எங்கள் துறையினுடைய செயலாளர் அவர்களும் திடீர் ஆய்வுக்கு இன்றைக்கு வந்தோம். இது அரசு விடுமுறை நாள் தான், இருந்தாலும் மருத்துவமனை என்பது அதற்கு விடுமுறை கிடையாது எப்பொழுதும். அதிலும் குறிப்பாக இந்த சிறப்பு மருத்துவமனையில் சிறப்பான டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு அவர்கள் மருத்துவம் பார்க்குற பகுதி இந்த புதிய மருத்துவமனை. இதில் 560 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை. ஏற்கனவே பழைய கட்டிடத்தில் 300 பெட் அதில் இருக்குது. அதனால் 860 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த புதிய மருத்துவமனையில் 25க்கும் மேற்பட்ட துறைகள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டு, நிப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டு, நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டு, ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டு, இப்படி போன்ற சிறப்பு மருத்துவமும் இந்த மருத்துவமனையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்றதால நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு பர் டே இந்த மார்பு சம்மந்தப்பட்ட நோயாளிகள் எத்தனை பேர் இன்பேஷண்ட் வராங்கன்னு கேட்டேன். 125க்கும் மேற்பட்டவர்கள் வருகிறார்கள். அல்ட்ராசவுண்டு 125 பேருக்கு நாங்கள் எடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஏன்னா மார்பு மருத்துவத்தில் அல்ட்ராசவுண்டு தான் முக்கியம். அதனால் ஒன்றன் ஒன்றாக இங்கே அந்த துறையின் சார்பாக தனி சிறப்பு மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே மருத்துவம் சார்ந்த உதவியாளர்கள், நர்ஸு போன்றவங்க, மேல் நர்ஸு போன்றவங்க, அது போன்ற பார்மசியில் பணியாற்றுபவர்கள் இந்த மருத்துவமனையை மிக 0 பாயிண்டில் சுத்தமாக வைத்துக் கொள்கிற தூய்மை பணியாளர்கள், இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவமனைக்கு 633 பேர் பணியாற்றுவதற்கு அரசின் சார்பாக ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவரெல்லாம் முழுமையாக சேர்ந்து விட்டார்கள் என்று தலைமை மருத்துவரை கேட்கிற பொழுது அவர்கள் 90% பேர் இங்கே சேர்ந்து விட்டார்கள். ஏனைய இன்னும் 10-15% அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. இதில் ஏற்கனவே பழைய மருத்துவமனையில் 4 ஓட்டி தேட்டர், ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குது. இந்த புதிய மருத்துவமனையில் 6 ஆப்ரேஷன் தேட்டர் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச மருத்துவக் கல்லூரியிலே 9 ஆப்ரேஷன் தேட்டர் தான் நாம்ஸ்லேயே இருக்குது மருத்துவக் கல்லூரியிலே. ஆனால் இது மருத்துவக் கல்லூரி இல்லாத மருத்துவமனையாக இருந்தாலும் கூட இங்கே 10 ஆப்ரேஷன் தேட்டரு இங்கே இருக்குது. இதில் ரொம்ப ஒரு சிறப்பு என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் நான் பல மருத்துவக் கல்லூரிக்கு பொதுப்பணித்துறை என்கிற பேர்லேயே நான் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே பழைய மருத்துவமனைக்கு சேர்ந்திருக்கிறேன். இதில் சிறப்பான ஒரு செய்தி என்னென்னா, நெப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, சிறுநீரக மாற்று சிகிச்சை. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, 2 தேட்டரில், ஒரு தேட்டரில் கிட்னியை தானம் கொடுக்குறவர், இன்னொரு தேட்டரில் கிட்னியை பொறுத்தவர், 2 தேட்டர் 2 டேபிள் போட்டு வருவாங்க. ஒரு தேட்டர்லேருந்து இன்னொரு தேட்டரத்துக்கு வருகிற அந்த கால நேரத்தை கூட குறைக்கணுன்றதுக்காக இந்த மருத்துவமனை ஒரு சிறப்பு என்னான்னு கேட்டால், ஒரே ஆப்ரேஷன் தேட்டரை 2 டேபிள், இந்த டேபிளில் ஆப்ரேஷன் பண்ணால் அடுத்த டேபிளில் அப்படியே பொருத்தம் சொல்லலாம். அப்படி ஒரு சிறப்பு இந்த மருத்துவமனையில் அமைஞ்சிருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு உண்டு. அதோடு மட்டுமல்ல, இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கொளத்தூர் தொகுதி மட்டும் அல்ல, இந்த வடபகுதியில் இருக்கிற, சென்னையை சேர்ந்த வடபகுதியில் இருக்கிற பெரும்பான்மையான ரூரலாக இருக்கிற சில இடங்களில் இருக்கிறவர்கள் கூட இந்த பகுதியில் மருத்துவம் பார்ப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு அதற்கு ஒரு கரிசனை எடுத்துக்கொண்டு இது முதல் கொண்டு பார்த்து செய்திருக்கிறார்கள். அதற்கு உதவியாக நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் என் துறை சார்பாகவும் சில நேரங்கள் அவரே ஆய்வு நடத்தி விடுறாரு. என்னென்ன தேவைகள் இந்த மருத்துவமனைக்கு, டாக்டருக்கு என்ன தேவை,
அதே போன்று வருகிற நோயாளிகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஒன்றன் ஒன்றாக அவர் தொடர்ந்து தொடர் நடவடிக்கையில் இருக்கிறாரு. அதனால் அன்றைக்கி முதலமைச்சரோடு வந்து அமைச்சருங்கிற பேரில் நாங்கள் திறந்து வச்சுட்டு போனோம். அதுக்கு போனால் அந்த மருத்துவமனையுடைய நிலைமை என்பதற்காகத்தான் எனக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஆய்வு செய்தேன். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மனநிறைவோடு தான் அந்த ஆய்வுக்கு பின்னால் எனக்கு இருக்குது. இன்னும் ஒரு சில மருத்துவர்கள் வந்து இணைவது, அதை போன்று தொடர்ந்து இந்த சுற்றுப்புற சூழல்கள்லாம் இன்னும் கூட சீர் செய்யணும் அப்படின்னு எங்கள் துறையின் சார்பாக நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு வார காலம் ஆகிற பொழுது நாம் நினைக்கிற 100% சிறப்பாக இது அமைந்துடும். இப்போ ஒரு கணக்கு கேட்டால் 97% தான் நானே சொல்லுவேன். ஏன்னா ஆஸ்பத்திரி சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது, இப்படி தான் சொல்லுவாங்க. கார்பரேட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்னையில் எத்தனை கார்பரேட் ஆஃபீஸ்லாம் உங்களாம் தெரியும். அந்த கார்பரேட் ஆஃபீஸெல்லாம் விஞ்சுகிற அளவுக்கு இது சிறப்பாக இருக்குது என்னால் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மருத்துவத்துறையில் வந்து எனக்கு கொஞ்சம் பல்வேறு வகையில் எனக்கு ஈடுபாடு உண்டு. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற சிறப்பு மருத்துவர் என்று சொல்கிற பல பேர் என்னுடைய நண்பர்கள், ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டு கால நண்பர்கள்லாம் இன்றைக்கி சிறப்பு மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். அதனால் அவங்களோடு நான் பழகிறதெல்லாம் பார்த்துருக்கிற போது இந்த மருத்துவமனை, அது இன்னும் சொல்ல போனால் பெரியார் பேரில் அமைஞ்சிருக்கிற இந்த மருத்துவமனையை இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து இதை சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதி மக்கள் இடத்துல போய் நான் நேரடியாக வந்து நான் கேட்டேன். நேராக வார்டுக்கே போய் என்ன வைத்தியத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன சமாச்சாரம், உங்களுக்கு என்ன உடல்நிலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிற போதே உண்மையாக சொல்கிறேன், அவங்க முகம் பூரிச்சு சொல்கிறாங்க. நோயாளிலாம் முகம் பூரிச்சுலாம் சொல்ல முடியாது, அப்படி பூரிச்சு சொல்கிறாங்க. நாங்கள் வந்தோம், எங்களை சிறப்பாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னதோடும் இல்லை, முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் போய் முதலமைச்சரை பார்த்து உங்கள் தொகுதி மக்கள்லாம் உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னாங்கன்னு தான் சொல்லணும்.